ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பாருங்கள், முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி. அது நிறைய விதை போட்டதில் 4 முள்ளங்கி நல்லாவே வளர்ந்துருக்குங்க. அதில் ஒன்று விதை பூவும் விட்டுருக்கு பாருங்களேன். அதில் அழகாக பூவும் வந்திருக்கு. நான் அதை அறுவடை செஞ்சிடலாமான்னு யோசிக்கிறேன். அறுவடை செஞ்சிடலாமா? அதை நல்லா வளர்ந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் முள்ளங்கி மட்டும் இல்லைங்க, நம்ம அறுவடை செய்கிறதுக்கு தயாரான நிலையில் மாதுளம்பழம், ஒரே ஒரு மாதுளம் தாங்க, சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். அந்த தொட்டியில் வளர்ந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், அதோட பூ அழகாக பிரிஞ்சு போயிடுச்சு. அழகாக ஒன்று மொட்டோடு இருக்குது, ஒன்று பூ அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீலசம்பு, இது கடாரங்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். நாங்கள் மாடியில் வச்சுருக்க தொட்டி, அதில் வளர்ந்தது இவ்வளோ காய். போன அறுவடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் 25 கடாரங்காய் அறுத்தோம். அந்த வாட்டி நான் கம்மி தான், அறுவடை கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. ஆனால் ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குது. கத்திரிக்காய், இது விதைக்காக விட்டுருக்கேங்க. பழம் படுத்து வந்த மாதிரி இப்போ மஞ்சள் கலரில் மாறிட்டே இருக்குது.